பாய் பாய் டூரு போல ஏய் போயிட்டு வாடா இத்தனை நாள் ஒழுங்காக போயிட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அன்றைக்கி மார்னிங் ஆதிரனா ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு பாப்பாவுக்கு 6th மந்த் வேக்சின் இருந்தது, அது போட்டுட்டு ரிட்டர்ன் வரும்போது ஆதிரனையும் அப்படியே ஆட்டோலேயே பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஹாய்மா ஏன் ஸ்நாக்ஸ் சாப்பிடல? வாங்க வாய் சாப்பிடலாமா சாப்பிடலாமா? ஸ்பூன் இருக்கா? அம்மாக்கு தாக்கு இல்ல ஸ்கூலுக்கு சாக்கி உள்ள சாக்கி சாப்பிடல. இப்போ ஆதிரனுக்கு பீட்ரூட் சப்பாத்தி தான் ரெடி பண்ண போகிறேன். பீட்ரூட் இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கிரேட் பண்ணி வச்சுருந்த பீட்ரூட் இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பீட்ரூட் நல்லா வேக வச்சுக்கோங்க. பீட்ரூட் இருக்க பச்சை ஸ்மெல் போடணும், அது வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. வெந்ததுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 3 ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த பீட்ரூட் பேஸ்ட்டும் இது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பரட்டிக்கலாம். சப்பாத்திக்கு நம்ம உருட்டுவோம்ல, அது மாதிரி உருட்டி தோசைக்கல்ல நெய் ஊற்றி சுட்டு எடுத்தால் நமக்கு பீட்ரூட் சப்பாத்தி ரெடி. ஆதிரன் பீட்ரூட் சாப்பிடவே மாட்டேன், இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன், அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிடுவாங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். தேங்க்யூ. சப்பாத்தி நல்லா இருக்கா? தேங்க்யூ.